விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விசிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் இருந்து தற்போது மக்களவை எம்பியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் காட்டுமன்னார் தொகுதியில் போட்டியிடுவது மற்றும் ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி உள்ளிட்டோருக்கு மீண்டும் சீட் வழங்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 2026 அரசியலில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்பதால் அரசியல் யுத்தியாக 2026 சட்டமன்றத்தில் நுழைய போகிறேன் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்ததும் கடும் பேசுபொருளானது. அரசியலில் தொங்கு சட்டமன்றம் ஏற்படும், அப்போது திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே, திட்டத்தின் அடிப்படையிலேயே மக்களவை எம்பியாக இன்னும் 3 ஆண்டுகள் மீதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிடுவதாக தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் செய்தி பரவின. இதனை மறுக்கும் வகையில் சென்னை அசோக் நகரில் சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தாம் போட்டியிடவில்லை, இது தற்காலிக அரசியல் ராஜதந்திரம் என்றும் தம் மீதான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த போட்டியில் மறைந்த தலித் தலைவர், கடலூர் மாவட்டத்தின் மிக முக்கியமான தலைவர் எல் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி காட்டுமன்னார் கோயிலில் எனக்கு பதிலாக வேட்பாளராக போட்டியிடுவார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் தேர்விலும் திருமாவளவன் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதிலும் பல நாட்களாக நீடித்து வந்த சர்ச்சையும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்படாமல் இருந்ததற்கான காரணம் பற்றியும் இன்றைய பேட்டியில் முழுமையாக விளக்கம் அளித்து விட்டார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டி இல்லை. இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த எல் இளைய பெருமாளின் மகன் கடலூர் மாவட்டத்தில் பிரபலமான தலித் தலைவராக, தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக என்று அறிவித்திருக்கிறார். இதனால் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் இப்போது இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுகிறார். திருமாவளவன் போட்டியிலிருந்து விலகிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிடவில்லை, அவர் மக்களவை எம்பியாகவே தொடர்வார் என்று இன்று அசோக் நகரில் நடைபெற்ற பேட்டியில் திட்டவட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்து விட்டார். மற்றொரு முக்கிய பிரச்சனையாக ஆலூர் ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அந்த சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அனைவருக்கும் வேட்பாளராக ஆக முடியாது, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை, 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்த்தெடுக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும், இந்த முறை தாம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவதில் எந்த விதமான அரசியல் திட்டமும் இல்லை என்றும், அதனால் நான் போட்டியில் இருந்து விலகுகிறேன், இது ஒரு தற்காலிக அரசியல் தந்திரம் என்றும், போரில் பின்வாங்குவதும் ஒரு ராஜதந்திரம், அரசியலில் இந்த போட்டியிடுவதிலிருந்து விலகுவதும் ஒரு ராஜதந்திரம், மதசார்பற்ற திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதும், இந்த சர்ச்சையால் அதனுடைய வெற்றியின் சதவீதத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவதிலிருந்து விலகுகிறேன், அங்கு இந்த தொகுதியில் எல் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணி போட்டியிடுவார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று அளித்த பேட்டியில் அறிவித்து விட்டார் திட்டவட்டமாக. 2001 கக்கன் குடும்பத்தினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததை போல 2026 அந்த பகுதியில் சாதி ஒழிப்பு களத்தில் தீவிரமாக போராடிய ஐயா இளைய பெருமாள் குடும்பத்தை கௌரவிக்கும் வகையில் அவருடைய இளைய மகன் பொறியாளர் ஜோதிமணி இளைய பெருமாள் வேட்பாளராக போட்டியிடுவார் தெரிவித்துக் கொள்கிறேன்.